அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ITI பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 26 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு ஸ்கில் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் IOCL.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 23ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 27 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.bharatheavyelectricallimited.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 26ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய அனல் மின்சார நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 35 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் careers.ntpc.co.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 1ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தபால் நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகுதியாக தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் என்றும், சைக்கிள் ஓட்ட தெரிந்திருப்பது மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 40 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி முறையாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இந்தியன் போஸ்ட் JDS.online.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும் பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 3ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண நியூஸ் 7 தமிழோடு இணைந்து விடும்.